சரி. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். நற்குஞ்சரக்கன்று நன்னில் கலைஞானம் கற்கும் சரக்கன்று காண். திருச்சிற்றம்பலம். நாங்கள் திருச்சிற்றம்பலம். திருவருட்பயன்ல வெள்ளவேற நேரத்து திருவருட்பயன் படிச்சு கொண்டிருக்கிறோம். அதுல நாங்கள் இதுவரையும் ஒரே ஒரு குறள் தான் பார்த்திருக்கிறோம் 13 நிலையில. ஏனென்றால் அங்க கணக்க விவரங்கள் இருந்தபடியா அதை பிடிச்சு முடிக்கவே ஒரு வீடியோ முடிஞ்சது. இப்ப இன்றைக்கு 2வது திருவருட்டு, அதாவது 11வது அதிகாரத்துல திருக்குறள்ல திருவருட்பயன்ல 10 அதிகாரங்களும் 100 பாட்டுகளும் இருக்குது. இதை அருளி செய்தவர் உமாபதி சிவாச்சாரியார். அப்ப இது 10 ஒவ்வொரு அதிகாரத்திலும் 10 அதிகாரம் இருக்கிறது. ஒவ்வொரு அதிகாரத்திலும் 10 பாட்டுகள். அதுல 13 நிலையில முதலாவது அகர உயிர்வோல் படிச்சிட்டோம். இன்றைக்கு தன்னிலைமை மண்ணுயிர்கள் அதுல இருந்து படிக்க போறோம். தன்னிலைமை மண்ணுயிர்கள் சார தருஞ்சக்தி பின்னமிலான் எங்கள் பிரான் வாக்கு பெனங்கட்கு எட்டாத தனது விமல ஆனந்த வீட்டின் எல்லையை நிலை பெற்ற ஆன்மாக்கள் வந்து பொருந்தும்படி செய்யும் அருளாய பராசக்தியுடனே பேதமன்றி ஒன்று நிற்பான் நம்முடைய இறைவன் என்க. மண்ணுயிர்கள் என்றதனால் ஆன்மாக்கள் வினவயத்தில் உருவும் தொழிலும் வேறு. மண்ணுயிர்கள் என்றது இந்த ஆன்மாக்களை தொழிலும் வேடுவது வந்து நில முதல் நாதமுறாய தத்துவங்களைப் போல பிறந்திருப்பன அல்லவாம். இதனால் அவன் ஓர் சக்தியோடும் கூடி நிற்பன் என்பதும் அது கருணை வடிவித்தென்றதும் கூறப்பட்டன. இப்ப தன்னுயிர்கள் மண்ணு அது எங்களுக்கு தெரியும். தன்னிலைமை மண்ணு சேர செருந்தக்தி பின்னமிலான் எங்கள் பிரானண்டா இங்க இறைவன் தாதான்மிய சக்தியைத்தான் குறிக்கிறது. தாதான்மிய சக்தி என்றதுக்கு இன்னொரு பெயர் தற்கிழமை. அப்ப அவர் 2 பேரும் சேர்ந்து நிற்கிற நிலைமை. அவர் இறைவன் அந்த ஆற்றல் திருவருட்சக்தியாய் ஆற்றல் இல்லாமல் அவர் இல்லை. இங்க அர்த்தநாரீஸ்வரர் வடிவம் அதைத்தான் இப்ப எங்களுக்கு விளங்கப்படுத்தி கொண்டு போயினோம். அப்ப நாங்கள் அதை மனதில் எடுத்துட்டோம்னா எங்களுக்கு மிச்சம் இதுல என்ன சொல்லினோம்ன்றது அப்படியே விளங்கு. இதனால் அவன் ஓர் சக்தியோடும் கூடி நிற்பன் என்பதுவும் அது கருண வடிவித்தென்றதுவும் கூறப்படும். விளக்கும் இது மேற்குறித்தவாறு அருவமும் இல்லாமல் உருவமும் இல்லாமல் இருக்கின்ற இறைவன் தன்னிற் பிரிவிழா அருளாய சக்தியால் ஐந்தொழில் நிகழ்த்தி மண்ணுயிரற்கு அருள் வழங்குமாறு உணர்த்துகின்றது. தன் நிலைமையாவது மாற்ற மனங்களிய நின்ற இறைவனாய தனது இறிலா பேரின்ப நிலையாய வீடு வேறு உயிர்கள் என்றும் அழிவில்லாதன என்பர். எங்களுக்கு தெரியும். அது மண்ணுயிர்கள் என்றால் மண்ணுதல், அதாவது நிலை பெறுதல். மண்ணுயிர்கள் தன்னிலைமை சார தருஞ்சக்தி எனவும், அதாவது அந்த சக்தியோடு பின்னமிலான் எங்கள் பிரான் எனவும் இது தொடராக இடை நின்ற சக்தி என்னும் சொல் முன்னும் பின்னும் சென்றியத்தலின் இது தாப்பிசை பொருள்கோள் பின்னமிலான் வேறுபட பிரில்லாதான் இறைவனை ஆதிபவன் என்ற பெயரால் திருவள்ளுவர் குறித்துள்ளார். ஆதிபவன் என்பது இரு பெயரொட்டு பண்பு தொகை என்பர் பரிமேலழகை. அவர் கருத்துப்படி இத்தொடர் ஆதியாய பகவான் என விதியும் முதற்கடவுள் என்பது இதன் பொருளாம். இனி ஆதி பகவன் என்ற தொடர் ஆதி சக்தியோடு கூடி பிரிவின்றி உள்ளவனாய சிவன் என சிவனறி செல்வர் பொருள் கொள்வர். அநாதிமுத்த சித்திருவாய முதல்வன் ஒன்றினும் தோய்வின்றி தானே சொயம் பிரகாசமாய் நிற்கும் தன் உண்மை சிவமெனவும் உலகலாமாகி வேறாய் உடனுமாய் இவ்வாறு உயிர்களின் வழி நிற்கும் தன்மை சக்தி எனவும் தாதான்மியத்தால் பார்த்தீங்களா, நான் சொன்னேன் தாதான்மியத்தால் எதிரப்பட்டு உலனை இயக்கி நிரல் பற்றி இறைவனை ஆதிபவன் என்ற பெயரால் திருவள்ளுவர் குறித்துள்ளார் என கொள்ளுதல் பொருந்தும். சக்தியுள் ஆதியோர் தையல் பங்கன் எது முதலாவது 115வது 4வது என திருஞான சம்பந்தர் தேவாரத்தொடர் திருவள்ளுவர் கூறிய ஆதி பகவான் என்ற திருப்பெயர்க்குரிய விளக்கமாக அமைந்திருத்தல் இக்கருத்தினை வலியுறுத்தல் காணலாம். சக்தி பின்னமிலான் எங்கள் பிரான் என்னும் இத்திருவருட்பயனும் ஆதிபகவான் என்னும் திருக்குறளில் தொடரும் விளக்கமாக அமைந்துள்ளமை இங்கு ஒப்பு நோக்கி உணர்தற்பாளதாகும். இறைவர் இப்ப திருக்குறளோட ஒப்பிட்டுதான் இந்த திருவருட்பயன் போய்கொண்டிருக்குது. அதுவும் குறள் வெண்பாதான், இதுவும் குறள் வெண்பா. அப்ப நாங்கள் ரெண்டையும் படிக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு இது நாலேஜ் எங்களுக்கு இதுக்குள்ள கிடைக்கும். இறைவன் சக்தியும் சிவமுமாய் பிரிவரன் என்ற உலகினை படைத்து காய்த்து மறைத்து அழித்து அருள் புரிகிறான் என்பது தன்னிற் பிரிவிழா எங்கோமான் என்று திருவெம்பாப்பாட்டிலையும் இந்த
தன்னிலைமை பின்னலமிலான் சேரத்தெருஞ்சக்தி பின்னமிலான் எங்கள் பிரான் என்று சொல்லி அங்கேயும் எங்களுக்கு அந்த இந்த 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 திருவருட்பயனை அங்க உணர்த்துற மாதிரி தன்னிப்பிரி விழாங்கோமானண்டு இருக்குது. அத்திறன் நின்றான் நின்றான் ஈசன் அத்திறன் அவளின் நிப்பாள் என்று சிவஞான சித்தியார்ல 160. எனவும் சிவனெனும் பொருளும் ஆதிசக்தியோடு சேரி நெத்தொழிலும் வெல்லாம் என்று சௌந்தரலகரி என்ற ஒரு நூல்லையும் இருக்குது. எனவும் பெருமான்ற உரைகள் இனிது உணரப்படும். இங்கனம் அம்மை அப்பனாய் நின்று அருள் புரியும் இறைவன் ஒருவனை அன்றியும் உயிர்கட்கு துணை செய்வார் வேறு கடவுளும் உளரோ என ஐயுற்ற மாணாக்கருக்கு அவனை ஒப்பார் ஒருவருமில்லர் எனவும் அவ்விறைவன் தன்னை ஒப்பார இல்லா தலைமகன் எனவும் அறிவுறுத்துவதாக அமைந்தது அடுத்து வரும் குரட்பா. இப்ப தனா படியுங்கோ, நான் சாப்பிட போறேன், அதுவரை நீங்க 2 பேரும் தான் மாறி மாறி படிக்க போறீங்க, நான் கேட்க போறேன். சரி, இப்ப தனா படியுங்க, நான் ஸ்க்ரோல் பண்ணுவேன் சாப்பாட்டை போட்டு. 3வது, பெருமைக்கும் நுண்மைக்கும் பேருக்கும் பேற்றின் அருமைக்கும் ஒற்பின்மையா இவ்விடயத்தும் உளதாய நிறைவினாலும் நேர்மையினாலும் மிகுந்த கருணையினாலும் ஒருத்தராற் பெறுவதற்கு அருமையினானும் ஆய இந்நான்கினும் தனக்கோர் ஒப்புவமை இல்லாதான் முன்னம் கிளந்த இறைவன் என்க. இவ்வாறான் தனக்கு உவமன் இல்லாதவனே மற்றனைத்தின் பினும் ஒப்பிலானாதல் உகர்த்துணர்க. அண்டப்பகுதியினுடைய பிறப்புக்கும் மேலையாடுங்க. அண்டப்பகுதியினுடைய பிறப்பிற்கும் அளப்பெருந்தன்மை வளப்பெருங்காட்சி ஒன்றினற்கொன்று நின்றொழில் பகர் 100 கோடியில் மேற்பட விரிந்தன. என்னுலகதரின் நுண்ணணு புறம்பைச் சிறியவனாகப் பெரியோன் எனவும் பெருமைக்கு அண்டம் அணுத்தர மேலே அடுத்த பக்கம் அணு அண்டத்து நின்று நுண்ணிய தண்டாச்சீர்த்தி எனவும் அருளிச் செய்தவாறு காண்க. குவுருவு 3ஆம் வேற்றுமை பொருள் தந்தது. யாதொரு கூறிட்டாயினும் பொருள் செல் மருங்கின் வேற்றுமை சாரும். தொல் வேற்றுமை மயங்கியல் 23 என்பது இலக்கண மாகலின். இதனால் இறைவனது உயர்வு கூறப்பட்டது. விளக்கம்: இது ஒருவாற்றானும் தனக்கு ஒப்பில்லாதவனும் இறைவன் என்பது உணர்த்துகின்றது. மிகப்பெரிய அண்டங்கள் யாவும் தன் வியாபகத்துள் அடங்க தான் அவையெல்லாவற்றையும் கடந்து விரிந்து நிற்கும் பெருமையினாலும் மிகச் சிறிய மேலிடுங்க நேரமா இந்த ட்ரை பண்ற ஸ்க்ரோல் பண்ண போகுது இல்லைன்னு தெரியா. இப்படித்தான் திருப்பி வந்துதான் பெறப்போகுது. ஐயோ ஃப்ரீஸா போயிட்டு. இப்படித்தான் சில நேரத்துல விசர்வேன். மேல போயிட்டு ஏனோ தெரியா. எத்தனையாவது பாட்டு? மூன்றாவது. நான் தானே 2வது. நானில 2வது படிச்சேன். நான் 3வது படிச்சோன்னு. பெருமைக்கு இன்னொன்னு இருக்கும் பேரு. இது படிச்சுட்டீரா? இது படிச்சுட்டீரா? இது படிச்ச சனக்குவமை இல்லாதான் அது ஒப்புவமைக்கு படிக்கணும். தமக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்
கல்லால் மனக்கவலை மாற்றல் அறிவு என வரும் திருக்குறளுக்கு விளக்கவுரை போன்று அமைந்திருத்தல் காணலாம். ஒரு பொருட்கு கூறும் உவமையினை ஒத்தது உயர்ந்தது என இருவகையா பகுத்து ஒத்ததனை ஒப்பு எனவும் உயர்ந்ததனை உவமன் எனவும் வழங்குவர் சான்றோர். அம்முறையில் இறைவனுக்கு ஒப்பு கூறுங்கால் அவனுக்கு உயர்ந்தாரும் இல்லை ஒப்பாரும் இல்லை என்பன திருமுறை ஆசிரியரால் இங்கு விளக்கியுள்ளார்கள். தன்னோர் ஒப்பார் இல்லா தூயவன் தன்னோர் பெறீரில்லானை என ஆளுடைய பிள்ளையாரும் தன்னோப்பார் இல்லாதானை மற்றாரும் தன்னொப்பார் இல்லாதானை தன்னொப்பில்லா தில்லை நடப்பயிலும் தலைவன் தன்னை ஒப்புடையல்லன் ஒருவமில்லை. ஆன ஆளுடைய அரசனும் இத்திருக்குறட்பொருளை எடுத்தாண்டுள்ளமை இங்கு ஒப்பு நோக்கத்தக்கது. பேரருக்கும் ஒப்பின்மையான் எனவே அறவாளி அந்தணன் என்று திருக்குறளில் அந்தணன் என்ற பெயரால் குறிக்கப்பட்ட பேரருடைய புலப்படுத்தப்படுதல் அறிந்து மகிழ்த்தக்கதாம். இறைவன் படைத்தளித்தருளிக்கும் மூவருள் ஒருவனாக இணைய பேசும் முறையுண்மையால் அவனை ஒப்பின்மையான் என முதன்மை கூறுதல் பொருந்துமோ என ஐயுற்ற மாணாக்கர்க்கு ஐயமறுப்பதாக அமைந்தது அடுத்து வரும் குறட்பாவாகும். அம்மா படிங்க அடுத்தது. ஆக்கியவையும் அழித்து ஆசுடன் அடங்க போக்கும் அவன் போகா புகழ். ஆக்கியவையும் அழித்தாசுடன் அடங்க போக்கும் அவன் போகா புகழ். இதன் பொருள் இனியனாகிய அக்கடவுள் ஒருவன் ஒருத்தி ஒன்றென்று சுட்டப்பட்ட உலகங்கள் எல்லாவற்றினையும் படைத்து நிறுத்தி இச்சா ஞான கிரியைகள் உணராத வண்ணம் ஆன்மாக்கள் எல்லாம் மூலமலத்துடனே அடங்கி இருக்கும்படி அழித்தலை செய்யுந்தான் எஞ்ஞான்றும் நீங்காததோர் புகலிடமாயிருக்கும் என்க. ஆசுடன் அடங்க என்றதனால் புனருற்பத்தி உண்டென்பது கூறியவாறு ஆயிற்று. உயிரவை ஒடுங்கி பின்னும் உதிப்பதின் அரண்பால் என்னில் செய்யிருரு மலத்தினாகும் என்று சிவஞான சித்தியாரில் என்றருளி செய்தவாறு காண்க. இதனால் அவன் ஒருவனே முத்தொழிலுக்கும் உரியவன் என்பது கூறப்பட்டது. விளக்கம்: உலகை படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய முத்தொழிலுக்கும் உரியவன் மகா சங்கார காலமாகிய ஊழி முடிவில் உலகங்கள் எல்லாவற்றையும் தன்கண் ஒடுக்கவல்ல இறைவன் ஒருவனே என்பது உணர்த்துகின்றது. எவையும் ஆக்கி அழித்து அடங்க போக்கும் அவன் போகா புகழாம் என்க. எவையும் அவன் அவள் அது என பகுத்துரைக்கப்படும் உயிர் தொகுதிகள் எல்லாவற்றையும் ஆக்குதல், உயிர்கட்கு ஆணவமலம் நீங்குகை பொருட்டாக உடல், கருவி, உலகு, நுகர்பொருளை படைத்தல், அழித்தல், உயிர்கட்கு கர்மமலம் நீக்குதற் பொருட்டாக வினைப்பயனாகிய போகங்களை நுகரும்படி உயிர்களை உடம்புடன் நிறுத்தி காத்தல், போக்குதல், கர்மத்தினால் அலைப்பொண்ணும் உயிர்களை இளைப்பாற்றுதற் பொருட்டு அவை பெற்ற உடல், கருவி, உலகு, நுகர்பொருள்களாய மாயங்களை அழித்து மாற்றுதல் ஆசு குற்றம் என்றது. எல்லா குற்றங்கட்கும் மூலமான ஆணவமலமாகிய மாசினை அடங்க ஒடுங்க போக்கும் அவன் போக்குதலாகிய அந்தத்தை செய்யும் மகா சங்கார காரணமாகிய அச்சிவபெருமான் போகா நீங்காத புகலிடம் பற்றுக்கோடு இறைவன் செய்யும் முத்தொழில்களுள் முதல் இரண்டு அணையும் ஆக்கி அழித்து என எச்சப்பட கூறி மூன்றாவதாகிய அழித்தலை முதல்வனாகிய அவன் ஒருவனுக்கே உரியதாக அவனோடு புணர்த்தி போக்கும் அவன் என்றது. அவன் அவள் அதுவெனும் அவைமோ வினைமையின் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்துளதாம்
அந்தம் ஆதி என்பனார் புலவர் என வரும் சிவஞான முதல் சூத்திர பொருளை உளங்கொண்டு கூறியதாகும். முதநூலாசிரியராகிய மெய்கண்டார் அவன் அவள் அது என்னும் அவை எனச் சுட்டிய உலகத்தோதியினை எவையும் என்ற வினாவினாலும் மூவினையின் தோற்றிய திரியே என்பதனை ஆக்கி அழித்து என்ற தொடராலும் ஒடுங்கி மலத்துளதாம் என்பதனை ஆசுடன் அடங்கப் போக்கும் என்ற தொடராலும் அந்தம் ஆதி என்பதனை போக்கும் அவன் போகா புகழ் என்ற தொடராலும் இந்நூலாசிரியராகிய உமாபதி தேவனம் தம்பிரானார் தொகுத்துணர்த்திய நுட்பம் உணர்ந்து போற்றத் தகுவதாகும். ஆசுடன் அடங்கப் போக்கும் அவன் என்றது இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு என்பதும் திருக்குறளையும் மேலேத்துடன் போகா புகழ புகழ் என்றது சார் உணர்ந்து என்னும் திருக்குறளில் அமைந்த சார்பு என்னும் சொற்பொருளையும் அடியொற்றி அமைந்தனவாகும். ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்று சிவபுராணத்திலும் எனவரும் திருவாசகத் தொடரை நினைவுபடுத்தும் முறையில் இத்திருவருட்பயனாகிய குறள் அமைந்திருத்தல் அறிந்து மகிழத்தக்கதாகும். இத்தகைய முதல்வன் உருவினன் என வினவிய மாணாக்கருக்கு இன்ன உருவினன் என அறிவுறுத்துவதாக அமைந்தது அடுத்து வரும் குறட்பாவாகும். பாருங்க எல்லாத்தையும் கொண்டு இதுக்குள்ள எங்களுக்கு விஸ்வஞான போதத்துல இந்த சிவபுராணத்துல கொண்டு அந்த மாதிரி சொல்லிக்கிறது. சூப்பர். நாங்கள் கருத்து எங்கட அவ்வளவு அப்படியே எடுத்துக்கொண்டு போகணும். அவ்வளவு நல்லது. தனாவடிங்கோ. அருவும் உருவும் அறிஞ கறிவாம் உருவம் உடையான் உள சிவம் சக்தி நாதம் விந்து என்னும் அருவடிவு நான்கும் மகேஸ்வரன் உத்திரன் மாலயன் என்னும் உருவடிவு நான்கும் உடையவன். அவ்விறைவன் அறிவுடையாரது உள்ளத்தில் தோன்றும் ஞான உருவினையும் உடையவனாகலான். அருவும் உருவும் உளவெனவே உருவாகிய சதாசிவ வடிவம் என்பதும் கூற வேண்டாவாயிற்று. இதுல அருவம் நாத சிவம் சக்தி நாதம் பிந்து அந்த நாளையும் பேர்ந்து உருவம் மகேஸ்வரன் உத்திரன் மாலயன் அவையும் பேர்ந்து சதாசிவம் உருவ வடிவையும் சொல்லியிருக்கு. சிவம் சக்தி நாதம் பிந்து சதாசிவம் திகழும் ஈசன் உவந்தருள் உருத்திரன்தான் நாள் அயன் ஒன்றென்றாய் பவந்தரும் உவனாவின் கருவனான் குவயமென்றா நவந்தரு பேதமாக நாதன் நடிப்பார் என்றே சிவஞான சித்தியார்ல சொல்லியிருக்கு. பவந்தரு நவந்தரு பேதம்டா அந்த அதான் அருவம் உருவம் உருவத்துல வர 9 உருவத்தையும் தான் நவ தருபேதம் என்று சொல்றோம் என்று அருளி சென்றவாறு காண்க. இதனால் அவன் உருவு கூறப்பட்டன. விளக்கம். அருவம் உருவம் அருவம் என பகுத்துரைக்கப்படும் மூவகை திருமேனிகளையும் உடையவனாய் அவற்றுள் ஒன்றினும் அடங்காது ஞானமே திருமேனியாக கொண்டு உயிர்க்குயிராய் விளங்குவோன் இறைவன் என்பது உணர்த்துகின்றது. சிவம் சக்தி நாதம் விந்து என்பது 4ம் இறைவனுக்குரிய அருவத்திருமேனி ஆகும். மகேஸ்வரன் உருத்திரன் மாலயன் இவை 4ம் முதல்வனுடைய உருவத்திருமேனி ஆகும். சதாசிவன் என்பது ஒன்றும் அருவுருவத்திருமேனி. இவ்வாறு நவதரு பேதமாக இறைவனுக்கு மூவகை திருமேனிகள் கூறப்படும். ஒரு இறைவனே மேற்கூறிய மூவரையும் ஒன்றினும் அடக்கி கூறுதல் இயலாது என்பதாகும். இத்திருவருட்பயனில் அறிஞர்க்கு அறிவாம் உருவமுடியான் என இறைவனை ஆசிரியர் குறித்தலால் இறைவனுக்கு ஞானமே இயல்பாகிய உருவமாதலை உடம்பொடு புணர்த்தி கூறலாயிற்று. இதனால் வாலறிவன் திருக்குறள் 2 என்ற தொடர்பு பொருளும் ஞான திரளாய் நின்ற பெருமான் 169:3 என்றாங்கு வரும் திருமுறை ஆசிரியர் வாய்மொழிகளும் நன்கு வலியுறுத்தப்பட்டமை காணலாம். உள்ளத்தின் கண்
உள்ளான். எனவே மலர்மிசை ஏகினான். திருக்குறள் 3 என்று தொடர்பொருளையும் ஆசிரியர் புலப்படுத்தி திறம் உணர்ந்து போற்றத்தக்கதாகும். உருவமும் உயிருமாகிய ஓதிய உலகுக்கெல்லாம் ஒருவினை பிறப்பு வீடாய் நின்ற பெருமான் 4:63 எனவும் அண்டமாரருளும் கடந்து 4:63 திருநாவுக்கரசர் அஹ், 4:63 திருநாவுக்கரசர் சொல்லி இருக்கிறார். அண்டமாரும் கடந்த வருண்ட போலும் ஓர் சுடர் என்றது 5ஆம் திருமுறையில 97வது பாடல் 2வது அதான் சொல்லி இருக்கிறார் திருநாவுக்கரசர். எனவும் சுடர் விட்டுடன் எங்கள் சோதி 3ஆம் திருமுறையில 54வது பாடல் 5ஆவதுல திருஞான சம்பந்தர் தந்தையாரவர் எவ்வகையார்களோ 3ஆம் திருமுறையில 54வது பாடல் சொல்லி இருக்கிறார். எனவும் பெரும் திருமுறை தொடர்கள் இங்கு ஒப்பு நோக்கு உணரத்தக்கனவாகும். மூகை திருமேனிகளையும் உடையான். எனவே இத்திருமேனிகளை இவனுக்கு கொடுத்தற்கு இவனுக்கு மேலும் ஒரு தலைவன் உள்ளானோ என ஐயுற்ற மாணவர்க்கு ஐயம் நீங்க அறிவுறுத்துவதாக அமைந்தது அடுத்து வரும் குறட்பாவாகும். சில நேரம் அப்படி கல்லார் உயிருணரும் பான்மை என மேலொருவன் இல்லாதான் எங்கள் உரை நிறைந்து நின்ற எண்ணிறந்த ஆன்மாக்களும் அறிவிக்க அறியும் பகுதி போல தனக்கு மேலாய் நின்று உணர்த்துவர் ஒரு கடவுளை இல்லாதான் எம்முடைய இறைவன் என்க. இதனால் கடவுட்தன்மை ஒருவரால் பெறாது இயல்பாக உடையவன் என்பது கூறப்பட்டது. விளக்கம்: தமக்கு மேலாய் நின்று முதல்வன் அறிவிக்க அறியும் தன்மையனவாகிய உயிர்களைப் போன்று தனக்கு மேலாய் நின்று அறிவிக்கும் தலைவனாக தன்னின் மிக்கார் ஒருவரும் இல்லாத தனி முதல்வனே இறைவன் என்பது உணர்த்தும். பல்லார் உயிர் பலவாய் நிறைந்த உயிர்கள் உணரும் பான்மையாவது தமக்கு மேலாய் நின்று இறைவன் அறிவிக்க அறியும் தன்மை. ஒரு பொருளுக்கு எடுத்து காட்டப்படும் உவமை அப்பொருளோடு ஒத்ததாகிய ஒப்பு எனவும் அப்பொருளின் மிக்கதாகிய உவமன் எனவும் இருதிறப்படும். இறைவன் தனக்கு ஒப்பாரும் மிக்காரும் இல்லாதவன் என்பதனை தனக்கு உவமை இல்லாதான் என்ற தொடரால் திருவள்ளுவர் தொகுத்து போயுள்ளார். அவர் கூறிய இத்தொடர் பொருளை அடியொற்றி இறைவனுக்கு ஒப்பின்மையை இவ்வதிகாரத்து 3ஆம் குறளாலும் உவமன் என்மையை 6ஆம் குறளாகிய இதனாலும் இந்நூலாசிரியர் பகுத்துணர்த்தினர். இவற்றால் ஒப்புடையன் அல்லன் ஒருவன் ஒருவமனில்லி என்னும் திருமுறை தொடர் பொருளை விளக்கினாராயிற்று. உயிர்களெல்லாம் ஓர் உருவமனில்லி என்ன இவற்றால் ஒப்புடையன் ஓர் உருவம் ஒருவனுமில்லி. ஓகே, ஓருருவமல்லி மனில்லி ஓருருவம் இல்லி என்று வருமோ? ஓருருவம் இல்லி. சரி, அந்த அவருக்கு ஒப்புடைய இன்னொரு உருவம் இல்லாதவன் ஓருருவம் அனில்லி என்னும் திருமுறை தொடர் பொருளை விளக்கினார் ஆயிற்று. உயிர்களெல்லாம் இறைவன் உடன் நின்று உணர்த்த உணர்ந்து உய்யந்தன்மையன. இறைவனோ தனக்கு மேலாய் உடன் நின்று உணர்த்துவோர் யாருமின்றி தானே முழுதுணர்ந்து உயிர்கட்கு உணர்த்தி ஒய்விப்போன் தான் ஒருவனே ஆக திகழும் தனி முதல்வன் என்பார். பல்லார் உயிர் உணரும் பான்மை என மேல் ஒருவன் இல்லாதான் என்றார். இங்கனம் தனக்கு ஒப்பாரும் மிக்காரும் இன்றி உயிர்கட்கு நலம் புரியும் இறைவன் எவ்விடத்துளான் என வினவிய மாணாக்கருக்கு விடை கூறுவதாக அமைந்தது அடுத்து வரும் குறட்பாவாகும். ஆனாரிவாய் அகலா நடியவர்க்கு வானாடர் காணாதவன் நீங்காத ஞானமாய் அடியார்கள் உள்ள கமலத்தினை விட்டு ஒரு பொழுதும் பிரிதல் செய்யான். தான் தேவர்களால் காண்டற்கரிய மேலோனாயினும் என்க. அடியவர் எனவும் வானாடர் எனவும் பொதுப்பட கூறினவமையால்
யாவராயினும் அன்பர்களேயவனாதலும் அன்பரல்லாதவர்க்கு அரியவனாதலும் உடையவன் என்பதாம். கனவிலும் தேவர்க்கு அரியாய் போற்றி நனவிலும் நாயேற்கருளினை போற்றி என்று அருளிச் செய்தார். போத போதவூர் போதவூர் புகழம் போர்த்த மெய்ஞன் வாதவூர் வந்த மறைமுதற் தலைவர். இதனால் அவன் அருள் புரியுமாறு கூறப்பட்டது. விளக்கம்: வான நாடரும் அறிய உணாத இறைவன் தான் அருளிய ஒழுக்க நெறியினை கடைப்பிடித்தொழுகும் அடியார்கள் உள்ளத்தே அகலாது இடங்கொண்டொழுந்தருளியுள்ளான் என்பது உணர்த்துகின்றது. ஆனா அறிவு நீங்காத பேரறிவு அடியவர்க்கு ஆனா அறிவாய் அகலான். எனவே அன்புடைய அடியார்கள் உள்ளத்திலே நீங்காத பேரறிவாய் அகலாது எழுந்தருளிருந்து அவர்களது மனம் ஐம்பொறிகளின் வழியே செல்லா வண்ணம் தடுத்து நிறுத்த திருப்தி பணிகொள்ளும் முதல்வனது அருளியல் என்பதும் அவனது திருவருளின் வழியொழுகும் அடியார்கள் உள்ளத்தே இறைவன் பிரிவின்றி நிற்றலால் அவர்கள் ஈரில்லா பேரின்ப வாழ்விற்கு உரியவராவன் என்பதும் புலப்படுத்தியவாறு இத்தொடர் பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீரொழுக்க நெறின்றார் நீடு வாழ்வார் எனவும் திருக்குறட்பொருளை தன்னகத்தே கொண்டு நிற்றல் அறியத்தக்கதாகும். அகனமர்ந்த அன்பனராய் அறுவகை சொற்றை ஐம்புலனுமடங்கி ஞான புகழுடையோர் தம்முள்ளம் புண்டரிகத்துள்ளிருக்கும் புராணர் என ஆளுடை பிள்ளையாரும் தொடர்ந்தென் சிந்தை தன்னுருவை தாந்தவனை கருதுவார் இதயத்து கமலத்தூருத்தேனவன்கான் காண்டறிகரிய கடவுள் கண்டாய் கருதுவார் காற்ற வெளியான் கண்டாய் மனந்திருந்தும் மலபாடி வைரத்தூணே என ஆளுடைய அரசரும் திருத்தி வந்தென் சிந்தை இடம் கொள்கையிலாயா என ஆளுடைய நம்பியும் அடியாருள்ள தன்பு மீறூத குடியாய்க் கொண்ட கொள்கையின் சிறப்பும் வான நாடரும் அறிய உணானே இன்னை இன்னியதாய் ஆண்டு கொண்டவா. கொஞ்சம் மீறி எடுங்க. என ஆளுடைய அடிகளும் அருளிய திருமுறைகளை தொடர் புகழை உள்ளம் கொண்டு இறைவனது அருமையில் எளிய அழகினை அறிவுறுத்தும் முறையில் அமைந்தது இத்திருவருட்பயனாகும். அடியவர் உள்ளத்தே அகலாதுரைதல் இறைவனது இயல்பினின் அம்முதல்வன் ஏனைய இடங்களில் நிலையாய்த் தகுதல் இல்லையோ என ஐயுற்று வினவிய மாணார்க்கு ஐயம் நீங்க அறிவுறுத்துவதாக அமைந்தது அடுத்த வரும் குறட்பாவாகும். 8வது. அம்மா படிங்க. எங்கும் அவையும் எரியுறு நீர் போல் ஏகம் தங்கும் அவன் தானே தனி எல்லா உலகங்களிடத்தும் அளவுறந்த உயிர்கள் மாட்டும் நீரிடை நின்ற தழல் போல இரண்டறக் கலந்திருந்தான். ஆயினும் அக்கடவுள் அப்பதங்களில் தங்காது நீங்கி ஏகனாய் நிற்பன் என்க. ஏகாரம் பிரிநிலை யார் பார்வதம் அண்டமனைத்துமாய் திருவாசகம் என்பதனுள் நீருறுதி என்றருளிச் செய்தவாறு காண்க. நீருறுதி என்பது காய்ந்த புலனின்கண் உளதாய வெம்மை. காய்ந்த புனலின்கண் அந்த சுட வச்ச தண்ணி இருக்கல்வா, சூடாக்கிய நீரிலே இருக்கிற வெப்பம் போல. நீர் காய்ந்த புனலின் கண் உளதாய வெம்மை. கொஞ்சம் மேலிடும். இதனால் யாண்டும் நிரம்பி நிற்பினும் அதிரோயான் என்பது கூறப்பட்டது. அதுல அதே போல இறைவன் அந்த எல்லா இடத்திலும் நிரம்பி நின்றாலும் அந்த நிரம்பி நிற்கின்ற அதிலேயே அவன் தோய்ந்து போக மாட்டான் என்பது கூறப்பட்டது. இறைவன் அடியார்கள் உள்ளத்தை அன்பு மீதுர குடியா கொண்ட கொள்கையினாயினும்
எவ்விடத்தும் எல்லா உயிர்களிலும் நீக்கமறக் கலந்து ஒன்றாய் விளங்குதலே அவனது இறைமைத் தன்மை என்பதும், இங்ஙனம் அம்முதல்வன் கலப்பினால் உலகுயிர்களோடு ஒன்றாய் நிற்பினும், அவற்றின் தன்மை தனக்கு எய்தலின்றி அப்பால்பட்டு வேறாய் தனித்து நிற்றல் அம்முதல்வனது இயல்பென்பதும் உணர்த்துகின்றது. அவன் எங்கும் எவையும் நீருறும் எரிபோல் தங்கும் ஆயினும் தானே தனியென இயைத்துரைக்க அவன் அம்முதல்வன் எங்கும் சடப்பொருள்கள் தோறும் எவையும் அவன் அவள் அது என பகுத்துரைக்கப்படும் உயிர் தொகுதி தோறும் ஏகம் ஒன்றாதல் நன்றாக காய்ச்சப்பட்ட புலனின் கண்ணே தீயின் தன்மையாகிய பொம்மை எங்கும் பரவி ஒன்றாய் கலந்து நிற்றல் போல இறைவனும் உலகுயிர்கள் தோறும் பிரிப்பின்றி ஒன்றாய் கலந்துள்ளான் என்பர். எங்கும் அவையும் எரியுறு நீர் போல ஏகம் தங்குமவன் என்றார். இத்திருவருட்பயன் உரையாசிரியராகிய நிரம்ப அழகிய தேசியர் பார்வதம் அண்டம் அனைத்துமாய் முளைத்து பரந்ததோர் படரொளி பரப்பே நீருரு தீயே போயிற்றிருப்பதிகம் 7வது. இனவரம் திருவாசகப் பொருளை உளங்கொண்டு எரியுறு நீர் போல என்பதனை நீருறும் எரி போல என மாற்றி பொருள் கூறிய நயம் உணர்ந்து போற்றத்தக்கதாகும். இனி எரியுறு நீர் என்னும் இத்தொடர்க்கு எரியில் வைத்து காய்ச்சப்பட்டமையால் தீயின் தன்மையாகிய பொம்மையினை பொருந்திய நீர் என பொருள் கூறி காய்ச்சப்பட்ட நீர் தன் தன்மையாகிய தன்மை தழலின் தன்மையாகிய பொம்மையுள் அடங்கி ஒன்றாதல் போன்று எல்லா உலகங்களும் எல்லா உயிர்களும் இறைவனாகிய தனது வியாபகத்துள் அடங்கி ஒன்றாகத்தான் யாண்டும் நீக்கமற தங்கும் அவன் என உவமையை விரித்துரைத்தலும் பொருந்தும். நல்ல அருமையா இருக்கேனா. திருவள்ளுவர் கூறிய இறைவன் என்னும் பெயர் காரணத்தை விளக்கும் முறையில் அமைந்தது இத்திருவருட்பயனாகும். இறைவன் கலப்பினால் உயிர்களேயாய் அவற்றோடு ஒன்றாய் நிற்றலும் தன்னியல்பால் அவற்றின் வேறாய் நிற்றலும் உயிர்க்குயிராய் நின்று அறிவித்தலால் அவற்றோடு உடனாய் நிற்றலும் என மூவகை நிலைகளையும் ஒருங்குடையான் என்பது சிவஞான போதத்தில் அவையே தானேயாய் என வரும் 2ஆம் சூத்திரத்து அவையாய் தானேயாய் அவையே தானேயாய் என விரித்துரைக்கப்பட்டது. இத்திருவருட்பயனில் எங்கும் எவையும் எரியுறு நீர் போல ஏகம் எங்கும் எவையும் ஏகம் என்றதனால் ஒன்றாதலையும் எரியுறு நீர் போல தங்கும் அவன் என்றதனால் உடனாதலையும் தானே தனி என்றதனால் வேறாதலையும் ஆசிரியர் உய்த்துணர வைத்துள்ளமை. அப்ப அந்த எங்கும் எவையும் எரியுறு நீர் போல் எங்கும் எவையும் எரியுறு நீர் போல் தங்கும் அவன் தானே தனி என்றதுக்குள்ளேயே ஒன்றாய் உடனாய் வேறாய் என்ற அந்த மூண்டும் அத்திவித கருத்து மூண்டும் வந்துட்டுது. ஒன்றாய் உடனாய் வேறாய் அவன் நிப்பான்ன்றது அதைத்தான் நாங்க பிரிச்சு சொல்லி இருக்கிறார். திருப்பரில் வந்த எங்கும் எவையும் எரியுறு நீர் போல் தங்கும் அவன் தானே தனி. அதுக்குள்ள இந்த எங்கும் எவையும் என்றதுக்கு ஒன்று, எரியுறு நீர்ன்றதுக்கு உடன், தானே தனி என்றதுக்கு வேறு நல்ல வடிவா சொல்லி இருக்கிறார். அது வெள்ள வேறண்டா சும்மாவா. முதல்வன் உயிர்களோடு நீக்கமற கலந்து உடனாய் நிற்கவும் உயிர்களுக்கு பிறவி துன்பம் உண்டாவான் ஏன் என வினவிய மாணாக்கருக்கு விடையிருப்பதாக அமைந்தது அடுத்தவரும் குரட்பாவா. நன்னார்க்கு நன்னினர்க்கு நல்லன் செலமிலன் பேர் சங்கரன் தன் தாளினை அடைந்தார் மாட்டு நன்மையினை செய்தலும் அது செய்யார் மாட்டு அது செய்யாதிருத்தலும் குடியன ஆயினும். அவருக்கு நன்மை செய்தாலும் அவர் நன்மையை செய்வார், நன்மை செய்யா தண்ட தாளினை அடைந்தாட்டியும் அது அவர் அப்படி ஒன்றும் அவைகளுக்கு தீங்கொன்னும் செய்ய மாட்டார். வைரம் என்பது சிறிதும் இல்லை, இன்பத்தினை பண்ணின் சங்கரன் என்னும் பெயருடைய நாகலான் என்க. வடமொழியில் சம் என்பது சுவம், கரன் என்பது பண்ணுவான். இவை இரண்டும் புணர்ந்து சங்கரன் என நின்றது. அங்க சம் கரன்
புணர்ந்து சங்கரன் ஆயிடுது. என்ன இதைத்தான் சொல்றது. என்ன இது விகார புணர்ச்சி. இது விகார புணர்ச்சி அடைஞ்சிருக்கிறதே. நெஞ்ச வந்து திரிதலும் இல்ல கெடுதலும் இல்ல. இன்னும் ஒன்று மூன்றாவது சொல்லுங்க. திரிதல் கெடுதா திரிஞ்சுதான் இது திரிதல். வந்திருக்கு. உம்மென்னா இங்க திரிஞ்சு வந்து விகாரம் விட்டுருக்குது புணர்ச்சியில. அப்ப வடமொழியில் சம் என்பது கரன், சம் என்பது சுகம், கரன் என்பது பண்ணுவான். இவர் ரெண்டும் புணர்ந்து இதை சொல்றது திரிதல் என்றது. என்ன இதனால் விருப்பு வெறுப்பில் என்பதும் அவரவர் இது இங்க தூம் என்று வந்தது. இந்த மூன்று அளவடைய சொல்றதுக்கு இல்லையே சிலநாயம். அவரவர் ஒவ்வொரு காலம் வருது இந்த தூம். செய்தி கொத்த பயனுதவன் நடுவிலமையுடையது என்பதும் கூறப்பட்டன. ஏன் அங்க அந்த தூம் என்ற அந்த அறுத்து அதுல அவரை நிலநாட்டுறார். அவர் அப்படி சொல்லி என்று விளக்கம். யாவரிடத்தும் விருப்பு வெறுப்பில்லாதவன் இறைவன் என்பது உணர்த்துகின்றது. என்பில்லாத உடம்பை வெயில் தெருமாறு போன்று அன்பில்லாதவரையோடு அன்பில்லாதவருக்கு தான் அன்பில்லாத உடம்பைத்தான் அந்த அன்பில்லாத அந்த ஆக்களுக்கு சொல்றது. ஒருத்தும் திருத்துதல் அறிவுருவைனாகிய முதல்வனது இயல்பென்பர் நன்னார்க்கு நலமினன் என்றும் தம்மை போன்றே தம்மடியார்களும் இன்புருவினராய் திகழும் வண்ணம் பேரருள் வழங்குதல் இன்புருவினாகிய அவனது அருளின் நீர்மை என்பர் பேர் சங்கரன் நன்னினார்க்கு நல்லன் என்றும் இவ்வாறு தன்னை சாராதவருக்கு துன்பம் சார்ந்தவர்க்கு இன்பமும் விளைத்தலால் இறைவன் விருப்பு வெறுப்பு உடையனோ என்னில் அம்முதலன் வேண்டுதல் வேண்டாமையிலான் என்பர் தலைமிலன் என்றும் இதனால் வேண்டுதல் வேண்டாமையிலானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பை இல என்று திருக்குறள் சொல்லுது. என அவன் தெய்வ புலவர் வாய்மொழிக்கு விளக்கம் கூறியவாறு இறைவனடி சேர்ந்தாருக்கு யாண்டும் பிறவி துன்பங்கள் உளவாக. எனவே அவனடி சேராதார் மெனக்கவலையுட்பட்டு பிறவிக்கடலில் அழிந்தி துன்புறுவர் என்பதும் அறிவுறுத்தர் ஆயிட்டு. சலம் வஞ்சனை நடுவு நிலைமையின் வலிவி ஒரு வாழ் சேது சலமிலன் சங்கரன் சார்ந்தவர்களால் நலமிலன் நாளோடு நல்குவான் நலம் குலமிலராயினும் குலத்துக்கேற்பதோர் நலமிக கெடுப்பது நமச்சிவாய்வை என்று திருநாவுக்கரசர் 4ஆம் திருமுறையில படிச்சிருக்கேன். நம்ம திருநாவுக்கரசர் வாய்மொழியும் சார்ந்தாரை காத்தல் தலைவர் கடனாதல் சார்ந்தாரை காத்து சலமிலனாய் சார்ந்தபடியார் தாந்தான செய்து பிறர் தங்கள் வினைதான் கொடுத்தல் ஆய்ந்தார் முச்சை வினையும் ஆங்கு என்று சிவஞான போதத்தில 6வது வெண்பாவில சொல்லி இருக்கிறார். சூத்திரம் அல்ல, அது வெண்பா எனவும் மெய்கண்டார் வாய்மொழியின் திருவருட்பயனோடு ஒப்பு நோக்கி உணரத்தக்கனவாகும். இங்கனம் வேண்டுதல் வேண்டாமையிலான் வெளிப்படாதுள்ள இறைவனை விரும்பி வழிபட்டால் அழிவந்து அருள் செய்வானோ என வினவிய மாணாக்கருக்கு அறிவுறுத்துவதாக அமைந்தது. அடுத்து சூப்பரப்பா என்ன படிங்க. உண்ணுமுளதையமிலாதுணர்வாயோவாது மன்னுவ வந்திருக்கும் மருந்து ஞானமாய் பிரிப்பின்றி நின்று அநாதியே தொடர்ந்து வரும் புறப்பிணியினை அறுத்தற்கு ஓர் மருந்தான தன்மையுடையன் அக்கடவுள். அதற்கு ஓர் ஐயமில்லை. அதனை எஞ்ஞான்றும் இடைவிடாது அன்புடன் நினைப்பீராக என்க. இதனால் பதியினை வழிபட வேண்டும் என்பதும் உறுதிப்பாடும் கூறப்பட்டன. விளக்கம். உயிர்க்குயிராய் நின்றருளும் இறைவன் திருவடியை இடைவிடாது நினைப்பார்க்கு பிறவியரும் என்பது உணர்த்துகின்றது. உணர்வாய் ஓவாது மன்னுபவன் தீர்க்கும் மருந்து உளது ஐயமிலகு உண்ணும் என இயைத்து பொருள் கொள்க. உண்ணும் என்ற இடைவிடாது நினைப்பீராக உளது என்றது என்றும் உள்ள மெய்ப்பொருளாகிய கடவுளை தோற்று கேடுகளின்றி என்றும் உள்ளதாய் தன்பால் ஒன்றும் ஊடுருவி கலந்தல் இயலாமையால் தூய்மையுடையதாய் தமக்கு எத்தகைய விகாரமுமின்றி என்றும் ஒரு பேற்றியதாய் உயிர்களின் உள்ளத்தே அகலாது நிற்றல்
இறைவனியல்பு என்பது புலப்பட அம்முதல்வனை உள்ளது எனக் குறித்தார். ஐயத்தின்றும் நீங்கித் தெளிந்து மெய்யுணர்வுடைய பெரியோர்களுக்கே அவனது இயல்பு இனிது விளங்கும் என்பார். ஐயம் இலது என்றார். அன்பினால் தன்னை இடைவிடாது நினைந்து போற்றும் அடியார்கள் உள்ளத்தே அவர்கள் நினைத்த அவ்வுருவாய் விளங்குதற் தோன்றும் நல்லனவும் தீயனவும் இன்ன இன்ன என அறிவுறுத்தி மனத்தினை திருத்தி அவர் தம் அறிவுக்கறிவாய் நீங்காது உடன் நின்று அவர் தம் பிறவிப்பிணியைப் போக்கி வீடு பேற்றின் 15 வீடு பேற்று இன்பத்தை வீ- பேற்றின் வீடு இன்பத்தை பே- வழங்கும் வீடு பேற்றின் இன்பத்தினை வழங்கும் அருமருந்தாக திகழ்வோன் இறைவனாகிய மெய்ப்பொருள் என்பார். உணர்வாய் ஓவாது மன்னுபவம் தீர்க்கும் மருந்து என முதல்வனைச் சிறப்பித்துப் போற்றினார். மந்திரம் தந்திரமும் மருந்துமாகித் தீரா நோய் தீர்த்தருள வல்லான். 6ஆம் திருமுறை 54ஆம் பாடல் 8ஆவதில் எனவும் மருந்தினானே பிறவி பிணிப்பட்டு மடங்கினர்க்கே திருவாசக நீத்தல் 18ஆவது எனவும் வரும் அருள்மொழிகள் எங்கு நீக்கத்தக்கன. ஓவுதல் இடையறவுட நீங்குதல் ஓவாது என்னும் வினை எச்சம் தீர்க்கும் என்னும் வினை கொண்டு முடிந்தது. மன்னுபவனும் அனாதியே தொடர்ந்து வரும் பிறப்பிணி இதனாலேயே தீராத நோய் எனக் குறித்தார் திருநாவுக்கரசர். ஓர்ந்துள்ளம் உள்ள துணரின் ஒருதலைப்பாய் பேர்ந்துள்ள வேண்டா பிறப்பு திருக்குறள் 357 என்பதனை உள்ளங்கொண்டு உளது மன்னுபவன் தீர்க்கும் மருந்து உண்ணும் எனவும் ஐயன் தீங்கினை தெளிந்தார்க்கு என்று திருக்குறள் 353 என்பதனை எண்ணி ஐயம் இலது எனவும் மலர்மிசை ஏகினான் திருக்குறள் 3 என்பதனை மனங்கொண்டு உணர்வாய் ஓவாது எனவும் உமாபதி தேவ தம்பிரானார் இத்திருவருட்பயனை அமைத்த திறமுணர்ந்து மகிழத்தக்கதாகும். இந்நூலின் முதல் அதிகார பந்தங் குறளாகிய இது பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார் எனவும் திருக்குறள் முதல் அதிகாரத்தில் 10ஆவது திருக்குறட்பொருளை நினைவு கூறும் முறையில் இறைவனடியை இடைவிடாது நினைப்பவர்க்கு பிறவி அறுதல் உறுதி என நியமித்து பயன் கூறுவதாக அமைத்திருத்தல் கூர்ந்துணரத்தக்கதாகும். என்னடா இந்த 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 முதலாவது 13 நிலை ஒட்டுமொத்தமா இந்த 10 குறளும் திருக்குறள்ல முதலாவது அதிகாரத்துல 10ஆவதா வார இந்த பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார் என்ற சுருக்கத்தை அங்கு எங்களுக்கு இந்த திருக்குறள்ல தருகுது. இந்த திருவருட்பயன் முதலாவது ஆகிய விளங்கினதே அந்த மாதிரி வள்ளவாரனர் சொல்லியிருக்கிறார். இதை விளங்கினதோ நான் இப்ப இதுல கடைசி இது பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேர்ந்தார் என்று ஏன் இந்த 13 நிலை முடிஞ்ச உடனே இதை சேர்த்து சொல்றாருண்டா இதுக்குள்ள அவ்வளவும் இருக்குது. இந்த 13 நிலைன்ற அடக்கம் இந்த ஒரு குறளுக்குள்ள இருக்குதாம். அதுவும் அங்க முதலாவது அதிகாரத்து 10ஆவது திருக்குறட்பொருளை நினைவு கூறுதாம். எது திருக்குறள்ல இது முதலாவது அதிகாரம். என்ன அதிகாரம் எல்லாருக்கும் தெரியுமோ? திருக்குறள்ல என்ன? அது கடவுள் வாழ்த்து அதிகாரம். இல்லறவியல்ல கொண்டு இது முடிக்கிறாருன்னு நினைக்கிறேன். இல்லறவியல்ல 10ஆவது குறளை சொல்றேன். இனி உயிரவனில இன்றைய படிப்போமோ விடுவோமோ? ஓகே. ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம்.